ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, "வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ" சீசன் 1 எபிசோட் 2. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா புது சேனல் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரீச் கிடைக்க டைம் ஆகும். பட் அந்த டைம்லயுமே உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ நான் கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க எபிசோடுக்குள்ள போயிரலாம். மெடிக்கல் ரூம்ல மாட்டிக்கிட்ட மாரி இருந்தது. மறுபடியும் எப்படி அந்த இடத்துல ஷார்ட்கட்ட புடிச்சு வந்தேன்? உனக்கு அந்த ஷார்ட்கட்லாம் தெரியுமா? அப்படின்னு ஜியா கேட்கும்போது, "ஐயா யாரு? நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? உலகமே என் உள்ளங்கையில தான்" அப்படின்னு உள்ளங்கையில இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன காட்டுறா. இந்த ஸ்மார்ட் ஃபோன எப்புட்ரி எடுத்துட்டு வந்தேன்னு கேட்கும்போது, "நான் தான் சாருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப டெக்னாலஜி நம்ம கிட்ட தான் இருக்குது பாத்துக்க" அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க. "இங்க பாருங்க, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப கூட நீங்க ஏதாவது மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாரி வச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட குடுத்துருங்க. இல்லன்னா நானே செக் பண்ணா உங்களுக்கு பெரிய விளைவுகள் வரும்" அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லியுமே போய் செக் பண்ண போறாங்க. இவ பயந்துட்டா, "ஐயய்யோ! மாட்டிக்குவோமே" அப்படின்னு. "இருங்க நானே உங்ககிட்ட அத குடுத்துர்றேன்" அப்படின்னு ஜியா போயி அப்படியே உத்தமி மாரி ஃபோன் எடுக்க போம்போது, அவ ஒளிச்சு வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எடுத்து குடுத்துட்டா. ஏன்னா இவங்க அத ஃபோன சர்ச் பண்ணக்கூடாதுன்னு. பசங்க பக்கத்துல, "டேய் எனக்கு அந்த பிளே ஸ்டேஷன விளையாட குடுக்குறியா? நான் உனக்கு இந்த சிப்ஸ சாப்பிடுறதுக்கு தரேன்" அப்படின்னு பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க. அந்த சார் பாக்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி தூக்கிட்டு தெரிச்சு ஓடுறாராங்க. திடீர்னு ஜாங் வரும்போது, "டேய் இந்தாடா இத வச்சுக்கிட்டு போடா" அப்படின்னு ஜாங்கிட்ட இருந்த ஒரு பாக்ஸ இவன் வாங்கிட்டு பிஎஸ்பி இவன்ட்ட குடுத்துட்டான். "கையில என்ன வச்சிருந்தேன்னு" கேட்கும்போது, "இதுவா சார்? இது ஜஸ்ட் சோப்பு டப்பா சார். இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? இந்தாங்க வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடுக்குறான். அண்ட் இவருமே அத நம்பாம போறாப்ல. திருட்டுத்தனமா ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டு எங்க வச்சு பேச முடியும்? ரூம்லயும் வச்சு பேச முடியாது. அதனால படிக்கட்டுக்கு அடியில யார்ட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஜாய் ஜாய், திடீர்னு அவளுக்கு ஒரு ஆச்சரியம். காரணம் ஜாங்லூராங்கும் ஒளியறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனும் படிக்கட்டுக்கு அடியில வந்துட்டான். "நீ இங்க என்ன பண்றன்னு?" கேட்கும்போது, "மூச் எதுவும் பேசக்கூடாது பாத்துக்க. யாரோ வராங்க" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீசர் வராப்ல. 2 பேரும் ஒட்டி இருக்கிறாங்க. யாரோ நம்மள பார்க்க வந்திருக்கிறாங்க. நம்ம இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம்" அப்படிங்கிறாங்க. அண்ட் நல்லா சத்தம் கேட்கும்போது அவருமே இங்கிருந்து போயிட்டாப்ல. இவன் நல்லா பக்கத்துல நெருக்கி ஒட்டிக்கிட்டு நம்ம ஜாங்கியே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. "சாரு போயிட்டாருன்னு சொல்ற, எதுக்கு இன்னும் என்கிட்டயே இருக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "உன் மேல ஏதோ ஒட்டி இருக்குது" அப்படின்னு அவ தட்டி விடுறா. "இதுவா? இது நானே தட்டி விட்டுக்கிறேன்" அப்படின்னு அவனுமே தட்டி விட்டுட்டு இருக்கிறான். சரி சார் வெளிய போயிட்டாராட்டுருக்குது. வா நாம இங்கிருந்து வெளிய போயிரலாம் அப்படின்னு ஜாங், ஷாய் 2 பேரும் வெளிய போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கணுமே ராங்க. அவ ஃபுல் நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா, "சார் என்னால ரொம்பவே உடம்பு முடியல சார்" அப்படின்னு அவனும் அந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது, "இவனுக்கு வித்தியாசமான ஒரு நோய் இருக்கு சார். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவனுக்கு சாக்லேட் குடுத்தா தான் சார் சரி வரும்" அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வக்காலத்து வாங்கும்போது, "ஓ! ஆமா சார். எனக்கும் சாக்லேட் சாப்பிட்டா தான் சார் உடம்பு சரியாகும். அதனால உங்களால முடிஞ்சத சாக்லேட் என்கிட்ட குடுங்க சார்" அப்படின்னு நடிக்கிறான். "ஓ! சாக்லேட்டா? இந்த வியாதிக்கு எனக்கு என்ன மருந்துன்னு தெரியும். இன்னையிலிருந்து நீ தான் ஆஃபீஸ கிளீன் பண்ணியாகணும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா. ஏன்னா, அதுக்கு உடல் பலம் ரொம்பவே தேவைப்படுதுல்ல. நீ உடல் பலத்த முன்னேற்றணும் அப்படின்னா, கண்டிப்பா நீ ஆஃபீஸ சுத்தம் பண்ணியாகணும். நாளைலருந்து ஆஃபீஸ நீ சுத்தம் பண்ண ரெடியா இருந்துக்கப்பா. உன் ஃப்ரெண்டும் வரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அழுதுகிட்டு இருக்கிறான். ஸோ, அங்கிருந்து தப்பிச்சு முடிச்சதுக்கப்புறம், இங்க 2 பேருமே நடந்து போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜாங், ஜியா. இப்போ நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டா? நீ எதுக்காக இந்த ஜாங் லூராங் கிட்ட பேசி பழகிக்கிட்டு இருக்கிற? அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே மோசமா தெரியறான்ல அப்படின்னு கேட்கும்போது, "ஏன்? நீ அவன பார்த்து அப்படி சொல்றன்னு?" கேட்கும்போது, "இல்ல சும்மா கேட்கிறேன். உனக்கு அவன எப்போலருந்து தெரியும்ன்னு?" கேட்கும்போது, "எனக்கு சின்ன வயசுலருந்தே அவன தெரியும்" அப்படின்னு நம்ம ஜாங் சொல்றான். "ஓ! அப்படியா? அப்படின்னா சரி. அவன் ரொம்பவே மோசமானவன். ஆரம்பத்துல எங்ககிட்ட எவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டான் தெரியுமா? அவன் முதல்ல எங்க கிளாஸ்ன்னு பொய் சொன்னான். ஆனா இப்போ உன் கிளாஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன பார்த்தாலே ஏதோ கேடித்தனம் பண்ற மாரி இருக்குது. அதனால அவன் கூட அவ்வளவுக்கு பழகாத." அண்ட் "சரி ராங், ராங். இனிமே நீயும் நானும் கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம்" அப்படின்றாளா? "என்னது ராங், ராங்கா? எதுக்கு நான் அப்படி கூப்பிடுறேன்னு?" கேட்கும்போது, "ஆமா உன்னோட பேரு கூரான் தானே? ஸோ அதனால தான் நான் ஷார்ட் ஃபார்ம்ல யாரையுமே பிடிச்சவங்களா இருந்தா அவங்கள நாங்க பாதி பேர் சொல்லி கூப்பிடுவோம். நீ ஏதோ ஒளிச்சு வச்சிருந்தீல, அது என்கிட்ட குடு. நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ஏன்னா என் ரூம்ல இன்ஸ்பெக்ஷன் ரொம்பவே கம்மியா தான் நடக்கும். அதனால நான் அத பத்திரமா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு பிஎஸ்பிய நம்ம ஜாய் ஜாய் வாங்கிட்டா. அண்ட் இவளுமே இத பொக்கிஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறா. "அதனால இத பத்திரமா வச்சுரு ஜாய் ஜாய்" அப்படின்னு அவளும் சொல்றானா, ஐய்யய்யோ! இவன் என் பேர சொல்றானே அப்படின்னு அவளுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே படபடப்பா இருக்குது. அந்த பிஎஸ்பி வாங்கிட்டு வந்தோம். இவன் உள்ளேயே வைக்கிறானா, "ஏய் என் பேர அவன் சொல்லிட்டானே" அப்படின்னு இவ ஃபுல் ஜமாயில இருக்கிறா. ஸோ அன்னைக்கு ராத்திரி இவ நல்லா தூங்கிட்டாளா? அடுத்த நாளு ஆஃபீஸ சுத்தம் பண்றதுக்காக நம்ம கூரானு, அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு 2 பேருமே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. பயபுள்ளைங்க சுத்தம் பண்ண சொன்னா, கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கானுங்க குப்பையில. இப்படி அவனுங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது, அங்க வேலை செய்ற எல்லாத்தையுமே ரிப்போர்ட் குடுக்கறதுக்காக நம்ம ஜாங் உள்ள வரானா, உள்ள வந்ததுக்கப்புறம், "சரி உள்ள வாப்பா ரிப்போர்ட் குடு" அப்படின்னு அவரும் சொல்றாப்ல. சார் சிங்கிங் காம்படிஷனுக்கு நெறைய பேர் கூப்பிட்டாங்க. அதனால இவங்களையுமே கூப்பிட வந்திருக்கிறேன்" அப்படின்னு ஜாங் சொல்றான். இவங்க 2 பேரும் குஷியில இருக்கிறாங்க. "இங்க பாரு வேலை செஞ்சு முடிக்காம நான் எங்கேயுமே உங்கள அனுப்ப மாட்டேன். முதல்ல போய் வேலை செய்யுங்க" அப்படின்னு அவருமே சொல்லிட்டாப்ல. மூஞ்சி தொங்கி போச்சு. "சார் எங்க கூட ஜாங் வந்து வேலை பார்க்குறானாமா. அதனால அவனையும் சேர்த்துக்கலாம் சார்" அப்படின்னு சொல்றானா. "என்னடா நீ அவன் கூட சேர்ந்து வேலை பார்க்குறியா?" அப்படின்னு ஜாங் கிட்ட அந்த ஆஃபீசர் கேட்கும்போது, இவன் பேந்த பேந்த முழிக்கிறான். "டேய் டேய் டேய் மச்சி வாடா எப்படியாவது சுத்தம் பண்ணலாம்டா ஒண்ணா சேர்ந்து" அப்படின்னு அவங்களும் சமாளிக்கிறாங்க. செவனேன்னு கம்முனு இருந்த பசங்கள காப்பாத்தலான்னு கூட்டிட்டு வந்து இவனையும் வம்புல வழியா மாத்தி விட்டானுங்க. அண்ட் இப்போ அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ஒண்ணா கிரவுண்ட்ல உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்க போகுது. சரி அப்படின்னா, "பசங்களா இந்த இடத்துல யார் நல்லா பாட்டு
பாட போறது? பாட்டு பாடுறவங்க யாரா இருந்தாலுமே சரி கைய தூக்குங்க. இன்னைக்கு நம்ம பாட்டு ஜமாய்க்க போறோம் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லும்போது, பப்ளிக்ல யாரெல்லாம் பாடுவாங்க? இதெல்லாம் யாரும் பாட மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஜாய் திடீர்னு நம்ம ஜியா கிட்ட சொல்லி, "ஏய் அங்க பாரு சாங்லூர் அங்க வந்துட்டான். என் பேர சொல்லி கூப்பிடு. எல்லாருமே என்ன கிளாப் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் நான் சாங்க கூப்பிடுவேன். அப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா பாடுவோம்" அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல இவ சொல்றது சாங்லூராங்க. ஆனா அவங்க மென்ஷன் பண்றது கூரான. "கூரான் சீக்கிரம் எந்திரி. கூரான் கண்டிப்பா உன்னால பாட்டு பாட முடியும். எந்திரி கூரான். ஏன்னா ஜாய் உனக்காக தான் பாட்டு பாட போறா. நீ எந்திரி எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. பாத்தியா பொண்ணுங்களே இவ்வளவு ஆசைப்பட்டு கூப்பிடும்போது நான் எதுக்கிட்ட எந்திரிக்காம இருக்கணும்? அதனால நானே எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு கூரான் எந்திரிக்கிறான். இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா இது சாங்லூராங்க எந்திரிக்க சொன்னா கூரான் எந்திரிக்கிறான் அப்படின்னு இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அண்ட் அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க பேர மாத்தி புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதே சமயத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே பக்காவா ஓடி போயிட்டானுங்க. ஜியாவ குளியறதுக்கு இடம் எங்க இருக்குன்னே தெரியல. அதனால கூட்டத்தோட கூட்டமா அவளுமே ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா. பக்கத்திலேயே நம்ம கூரான் வந்து நின்னுக்கிட்டான். ஐயய்யோ! நல்ல வேளை தெரிஞ்சது. இவ்வளவு நாள் எங்ககிட்ட சாங்லூராங்க மாரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறீங்களேன்னு கேட்கும்போது, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுதுக்கிறதுக்கு நான் இது பண்ண முடியாது. அங்க சுத்தி, இங்க சுத்தி என் பக்கத்திலே வந்து நிக்கிற பாத்தியா? என் மேல இவ்வளவு ஆசையா இருந்தா வெளிய சொல்லியிருக்கலாம்ல. ஏன் அப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிற? அப்படின்னு அவன் வேணும்னே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து பேசும்போது, இங்க பாரு நீ ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் பேரழகு கிடையாது. உன்கிட்டலாம் யார் பேசுவாங்கன்னு கேட்கும்போது, ஷூ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஆக்சுவலி உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். பப்ளிக்கெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு, கம்முனு அதெல்லாம் வேணாம் விட்டுரு அப்படின்னு அவன் ஓவரா பேசும்போது மலையில புடிச்சு தள்ளி விட்டா. பாருடா நீயா தான் வெளிய போன. இதுக்கு மேல உனக்கு உள்ள இடம் கிடையாது. அதனால நீ வேற இடத்த போய் தேடிக்க அப்படின்னு அங்க இருக்கிற ஜியா தள்ளி விட்டதுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் சொல்றாங்க. பாரேன் என்ன மாரி போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு ஆட்டத்த அப்படின்னு ஜியா ஒரு மாரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்துல நம்ம ஜாய் பார்க்கணுமே. அவ மலையிலேயே நின்னுகிட்டு நம்ம ஜாங்க பார்க்குறா. அண்ட் அவனுமே பக்கத்துல வந்து நின்னதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ தப்பா புரிஞ்சுகிட்டு இவன பத்தியே இவகிட்டயே தப்பு தப்பா பேசிட்டு இருந்திருக்கிறா. அப்ப இவனுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். அண்ட் அதே சமயத்துல "ஹேய் நீதானா ஜாங்லூராங்" அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா சீன் கட் பண்ணா இங்க நைட்டு பெட்ரூம்ல வந்து அழுதுகிட்டு இருக்கிறா. எனக்கு புடிச்ச பையன் அவகிட்டயே போய் அவன பத்தியே நான் கேவலமா பேசிட்டு இருந்திருக்கனே. நான் எப்பேர்ப்பட்ட மக்கா இருப்பேன் அப்படின்னு அவ அழுதுகிட்டு இருக்கும்போது, சரி விடுடி வாழ்க்கையில சில அழிகள் விழத்தான் செய்யும். இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜியா ஆறுதல் சொல்லும்போது, அவ என்ன திட்டினது கூட பரவாயில்லடி. எனக்கு ஏதோ ஒரு மாரி கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறா. என்னது திட்டுனானா? என்னடி சொல்ற? அவன் உன்ன திட்டுனான்னு கேட்கும்போது பிதுங்கி நாய் வச்சுக்கிட்டு, ஆமா அவன் என்ன திட்டுனான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி என்னன்னு தான் திட்டுனா அப்படின்னு கேட்கும்போது, இவ சொல்றா, ஆக்சுவலி நான் அவகிட்ட சொல்லும்போது, அவ என்ன தெரியாத்தனமா லூசுன்னு சொல்லிட்டான் தெரியுமா? அப்படின்னு கேட்கும்போது, நான் இவங்கிட்ட எப்படியாவது பேசணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றா. நீ எதுக்கு கவலைப்படாத. சரி அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்கும்போது, என்ன பத்தி தப்பு தப்பா பேசுனீல்ல, நீ தாண்டி முதல் லூசு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான்டி அப்படின்னு சொல்றா. என் கூட எப்படியாவது பேசுறதுக்கு வாய்ப்பு குடுடி. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கூரான நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜிஏ சொல்றா. 2 பேருமே சேர்ந்து நைட் பேட்ரோலிங்க்கு உள்ள வராங்க. ஸோ சரவுண்டிங்ல சுத்தி முத்தி அங்கேயும் இங்கேயும் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் இவங்க தான் பனிஷ்மென்ட் வாங்கியிருக்காங்களா, பேட்ரோல் இவங்க தான் பண்ணியாகணும். அடிக்கிற இருள்ல ரொம்பவே குளிருது. அது மட்டும் இல்லாம பயமும் இருக்குது. நான் இங்கேயே டார்ச் லைட் எடுத்துட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் பயந்துகிட்டு இருக்கிறா. சரி ஓகே இரு. நீ பயப்படுறதுக்கு நான் வேணா டார்ச் லைட் எடுத்துட்டு வரேன். யாராவது இங்க ஆஃபீசர் வந்தாங்கன்னா ரிப்போர்ட் பண்றதுக்கு இருக்கணும்ல. நான் போறேன். நீ இங்கே இரு அப்படின்னு ஜிஏ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இங்க பாரு உனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சுன்னா, இங்கேருந்து 10 அடி தூரத்துல ஏதோ ஒரு லைட் எரியுதுல்ல, அந்த லைட்டு கீழ யார் இருக்கிறாங்கன்னு உனக்கே தெரியும்ல. சாங்லூராங் நின்னுகிட்டு இருக்கிறான். அதனால நீ அதே விஷயத்த நினைச்சுக்கிட்டு இரு. நான் போய் லைட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜியா இங்கிருந்து போறாளா. அதே சமயத்துல நம்ம ஜாங்லூராங் நின்னுகிட்டு இருக்கும்போது, கூரான் பக்கத்துல வந்து நின்னுகிட்டு கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். டேய் தொடர்நடிங்க பையா, எதுக்குடா என் கைய பிடிக்கிற? தள்ளி வைடா அப்படின்னு அவனும் சொல்றான். யார பார்த்து தொடர்நடிங்கிற? நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? சின்ன வயசுலலாம் நான் தனியா தான் உச்சா போவேன் அப்படின்னு அவனும் ரொம்ப பீத்திக்கிட்டு இருக்கிறான். கரண்ட் போன உடனே பையன் மிரண்டுட்டான். ஐயையோ! டேய் கரண்ட் வேற போயிருச்சுடா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு கூரான் பயப்படும்போது, பயமா இருக்குதா? சரி ஓகே. அப்படின்னா இங்கே இரு. நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ரூம்ல போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? சரி இருன்னா இரு. எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. நான் வேணா போய் டார்ச் லைட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ரொம்பவே பீத்திக்கிட்டு இருக்கிறான். ஓ! அப்படியா? அவ்வளோ பெரிய தைரியசாலியா இருந்தா சரி போ. நீயே போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். நிஜமாலே நான் போயிருவேன்டா. உனக்கு பயமெல்லாம் இருக்காதே. உனக்கு பயமா இருக்கும் தான் நான் இங்க உனக்கு துணையா நின்னுகிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா நான் போயிருவேன் பாத்துக்க அப்படிங்கிறான். போடாப்பா! உன்ன யார்றா கைய பிடிச்சு இங்கே உட்கார சொன்னது? அப்படின்னு சொல்லும்போது, அவனுமே இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். போனா போய் தொலைறான். பயந்தவன் எப்படி திரும்ப வருவான் அப்படின்னு ஜாங்லூ நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த கொஞ்ச நேரத்துல சீன் கட் பண்ணி பார்த்தா தெரியுது. ஜாய் வந்து நிக்கிறா. ஸோ ஜாய பார்த்தோன்னே இவன் எந்த ஒரு எமோஷனுமே காட்டாம, "ஓ! இவளா?" அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். "இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஆக்சுவலி இங்க ரொம்பவே இருட்டா இருக்குதுல்ல. அதனால தான் வெளிச்சத்த தேடி நான் இங்க வந்தேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா. "ஐயோ! உன் பின்னாடி ஏதோ இருக்குது பார்ரி" அப்படின்னு சொல்றானா. "ஐய்யய்யோ! என் பின்னாடி என்ன இருக்குது?" அப்படின்னு மிரள்றா. சும்மா சொன்னேன். "உன் தலைக்கு பின்னாடி இல தான் இருக்குது" அப்படிங்கிறானா. "இலையா? சரி ஓகே, ஓகே. சும்மா தான் நானும் உன்கிட்ட விளையாண்டேன்" அப்படின்னா நம்ம ஜாய் சொல்லிக்கிட்டு இருக்காளா. "இந்த லட்சணத்துல நீ என்ன வேற காப்பாத்துறதுக்கு இங்க வந்திருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிற" அப்படின்னு நம்ம ஜாங் சொல்லிட்டு இருக்கிறான். "பரவால்ல விடு இதெல்லாம் இருக்கட்டும்.
காமெடி பண்றது அப்பப்போ பண்ணலாம். ஆனா, அதுக்குன்னு இதையேவா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அப்படின்னு இவளும் கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவனும் செருப்புல அடிச்ச மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இவளுமே எதுவுமே கம்முன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் பேரு தான் ஜாங்கா? பரவால்ல. ஏதோ நல்லதா போச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் இப்ப என்ன ராங் ராங்குன்னு கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு இவளுமே கேட்கும்போது, "அது பரவால்ல. தப்பா ஏதோ சொன்னது" அப்படின்னு சொல்லும்போது, "ஆ சரி, சரி" அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்றான். "பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதா? இப்படி மூஞ்சில அடிச்ச மாரி தான் சரி, சரின்னு சொல்லுவியா? எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா நிஜமாலுமே ஹர்ட் ஆயிருச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே சீன் கட் பண்ணா, இங்க கூரான காட்டுறாங்க. பயப்புள்ள டார்ச் போயிட்டு இருக்கிறான். ஏதோ பெரிய பேய் படத்துல வர சீன் மாரி, அவ்வளோ பெரிய ரூமு. அந்த ரூம்ல எல்லாத்தையும் எக்யூப்மென்ட் ரூம்ப பார்க்கறதுக்குள்ள இவனுக்கு போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. எக்யூப்மென்ட் ரூமுக்கு உள்ள வந்துட்டான். ஆனா உள்ள வந்து பார்த்தா தெரியுது, டார்ச் லைட் தேடுறதுக்குள்ள இவனுக்கு ஆயுள் காலமே முடிஞ்சிருமாட்டிருக்குது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்குது. ஆனா பொருள தேடிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு கதவு லாக் ஆயிருச்சு. யாரோ கதவ லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயய்யோ! யார்ரா அது கதவ லாக் பண்ணது? அப்படின்னு இவன் இந்த இடத்துல கொஞ்சம் பதட்டப்படுறான். ச்சே! எனக்கு பயந்துட்டு பைத்தியக்காரங்க கதவ வேற லாக் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இப்ப இதே ரூம்ல மாட்டிக்கிட்டனா அப்படின்னு பேசும்போது, ஏதோ ஒரு பால் மேல இருந்து விழுகுது. ஐயோ! எம்மா! எம்மா! அப்படின்னு கத்தி கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "டேய் யார்ரா அது கதவு பூட்டுனது? அட யாரா இருந்தாலுமே சரி வந்து தொறந்து விடுங்கடா, பயமா இருக்குது" அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். யாருமே எதுவுமே தொறந்து விடவே இல்ல. இவனுக்கு என்ன பண்றதுன்னுமே தெரியல. சரி இங்கேயே மாட்டியாச்சு. நைட் இங்கேயே தான் டேரா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது, இந்த இடத்துல டார்ச் லைட் எடுத்துட்டு வந்த ஜியா, ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு டார்ச் லைட் அடிச்சு பார்க்குறா. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு டார்ச் லைட்ட அந்த ரூம்குள்ள அடிச்சு பார்த்தா தெரியுது. திடீர்னு ஒரு உருவம் வருது. இவ அத பார்த்து பேய்ன்னு பயப்பட, ஜியா அத பார்த்து பேய்ன்னு பயப்பட, அவனுங்க 2 பேருமே சேர்ந்து, "ஏய் யார்றா நீயு?" அப்படின்னு அவ கேட்கிறா. "நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டூடண்ட்டு" அப்படின்னு பேசும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. "இங்க பாரு அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என் ஃப்ரெண்டுங்க டார்ச் லைட் எடுக்க தான் போனான். நான் அப்புறம் என்ன போய் பார்க்கலாமான்னு?" கேட்கும்போது, "போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இருந்தாலுமே நீ போய் பார்க்கறதுனாப்பா, அவன நான் போய் பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டான். "ஓ! அப்படியா? சரி ஓகே. எனக்கெல்லாம் பயம் கிடையாது. நான் போய் பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு இவளும் தைரியமா போயிட்டாளா? "டேய் தம்புடு நீ என்னடா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற? என்ன பயப்படுறியா?" அப்படின்னு ஜியா கேட்கும்போது, "யாருக்கு பயம்? எனக்கெல்லாம் பயம் கிடையாது. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீ பயப்படுவியான்னு." "சரி அப்படியே நான் சொல்றத கேட்டுட்டு அந்த கதவ தொறந்து விடுமா பார்க்கலாம்" அப்படின்னு கூறாங்க சொல்லும்போது, "நான் என்னத்துக்குடா இந்த கதவ தொறந்து விடணும்? நீ தான் பெரிய இவனாச்சே. நீயே உன் கதவ தொறந்துக்க. அப்புறம் நான் எதுக்கு உனக்கு தொறக்கணும்?" அப்படின்னு கிளம்பும்போது, "ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாரியெல்லாம் உதவி செய்யக்கூடாதா?" அப்படின்னு கூரான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். "ஃப்ரெண்டா யாருக்கு? ஏன்டா உனக்கு எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? இந்த அளவுக்குலாம் வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? வாய் மத்தியானம் என்ன அடி அடிச்ச? இப்ப நல்லா மாட்டிக்கிட்டியா? போ எல்லாம் நீ செஞ்ச பாவம்டா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஐய்யயோ! நல்ல வேளை ஒரு நிமிஷம் இருடி. இப்படியே விட்டுட்டு போயிட்டேன்னு வச்சுக்க எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீ எனக்கு கதவ தொறந்து விடலினா, நீ தான் என்ன ரூம்ல வச்சு லாக் பண்ண அப்படின்னு சார் கிட்ட நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றான். இந்த மாரி கேவலமா பிளாக்மெயில் பண்றவன நான் ஒரு தடவ கூட பார்த்ததே கிடையாது. உன்ன நான் இப்ப தொறந்து விடுறது தான். ஆனா முடியாது. ஏன்னா சார் இப்ப இன்ஸ்பெக்ஷன் வந்து நீ என்ன மாட்டி விடல மாட்டி விட்டுருவ. சாரே இங்க வர வரைக்கும் நான் இங்கே தான்டா கொண்டு வச்சு உட்காந்துருப்பேன் அப்படின்னு கதவுக்கு பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவனுமே பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்றது? பயமா தானே இருக்குது. சரி உன் பேர் தான் என்னன்னு கேட்கும்போது, என் பேர் தான் ஜியாங் ஜியா அப்படிங்கிறான். என் பேரு கூரான் அப்படின்னு உண்மையான பேர சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல என்னால இங்க உட்காந்துக்கிட்டு வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் வேற ஏதாவது தொறக்கறதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேணா ஒண்ணு பண்ணு. உன் சக்திய பயன்படுத்தி இந்த கதவ உடைக்கிற வேலைய பாரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்றது உண்மதான். ஒரு பொண்ணால கதவ உடைக்க முடியுமா நீ நம்பிக்கிட்டு இருப்ப. ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த கதவ வேற அடிச்சா உடைஞ்சிருமேன்னு அதான் பயப்படுறேன். உனக்கு ஒண்ணும் கவலை இல்லையேன்னு கேட்கும்போது, பரவால்ல நீ கதவ உடைக்கிறன்னா உடை. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறான். சரி, சரி தள்ளி நில்லு அப்படின்னு வேகமா ஓடி வந்து கதவ முட்டும்போது, கை தான் இவளுக்கு வலிக்குது. கதவுலாம் உடையவே இல்ல. இரு, இரு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து கதவ தொறக்க, அந்த கதவும் கரெக்ட்டா லைட்டா ஓப்பன் ஆக 2 பேருமே தடுக்கி மேலயும் மேலயும் விழுக, இவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸு. விழுந்த உடனே அடடட! ச்சே 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 என்ன மேல வந்து விழுந்துக்கிட்டு அப்படின்னு டார்ச் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜூ ஜாய் ஜாய் அவளுமே அந்த ஸ்பாட்டுக்கு போறா. அதாவது நம்ம ஜியா நிக்க வச்ச இடத்துக்கே போறா. பின்னாடி ஏதோ சரசரன்னு சத்தம் கேட்குது. ஐய்யய்யோ! ஏதோ பேய்கிட்ட மாட்டிக்கிட்டனாட்ருக்குதே அப்படின்னு இவளும் வேகமா போறா. நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்னு. ஏதோ புஸ்ஸுன்னு சத்தம் கேட்கும்போது கீழ விழுந்து பதறிட்டா. "என்ன எதுவும் பண்ணிறாதீங்க. நான் செத்து போயிருவேனாட்ருக்குது. எனக்கு பயமா இருக்குது" அப்படின்னு அவ கதறிக்கிட்டு இருக்கிறா. "ஏய் பைத்தியக்காரி! நான் தான் வந்திருக்கிறேன். உனக்கு இன்னுமா தெரியல? நான் தான் ஜாங்" அப்படின்னு சொல்றான். "சாங் நீயா? நான் இப்ப தான் ஒரு பேய பார்த்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அது பேயெல்லாம் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு பூனை தான்" அப்படின்னு சொல்றான். "என்னது பூனையா?" அப்படின்னு அவள ஆச்சரியமா திரும்பி பார்க்கும்போது, ஒரு குட்டி பூனை அந்த இடத்துல கியா கியான்னு கத்திக்கிட்டு இருக்குது. இத பார்க்கும்போது பூனைய பார்த்தா நான் பேய்ன்னு பயந்தேன். ச்சே! எனக்கே அசிங்கமா இருக்குதே அப்படின்னு ஜாய் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அங்க டார்ச் எடுக்க போனவங்க இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னே தெரியலையேன்னு" யோசிக்கும்போது தான், "நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க? டேய் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க?" கேட்கும்போது, ஆக்சுவலி இந்த கூரான் இருக்கானே அவன் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஜியா சொல்றதுக்கு முன்னாடியே, "ஏய் அத பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. ஸோ இப்படி இவங்க நின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே,
ஒரு வழியா டார்ச் லைட் எடுத்துட்டு இங்க நைட்டு ஃபுல்லா பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இவங்க பேட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, "நீ கொஞ்ச நேரம் வாய அடக்கி வச்சிருந்தா, இந்நேரம் நாம நல்லாவே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம்." அப்படின்னு ஜியா பேசுறா. அதுல இவங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் சர்க்கரைவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கான். வெளிய ஒரு தாத்தா விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, அது பச்சையாவே வாங்கிட்டு வந்துட்டான். சரி யாருக்குமே தெரியாம இங்கேயே வச்சு வேவிச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் வேவிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. சொல்லப்போனா குரூப்பா வந்து வேவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல சாரு மட்டும் வராம இருக்கணும்டா, வந்தா அவ்வளோதான் சோலி முடிஞ்சிரும் அப்படின்னு எல்லாருமே பயந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ, இவங்க பயப்படுற மாரியே இங்க எல்லாமே நடக்குதாட்ருக்குது. கரெக்ட்டா கிழங்கு பாதி வெந்துகிட்டே இருக்குதா, அண்ட் இப்போ நிலாவ பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குதுல்ல அப்படின்னு ஜியா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நிலாவா? எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் நம்ம ஜாயுமே ஆமால்ல நிலா எவ்வளோ சூப்பரா இருக்குதுல்ல ஜாங், நீயே அங்க பாரேன் ரொம்பவே கியூட்டா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்றா. அண்ட் அவளுமே அவனோட அழக ரசிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ, இப்படிலாம் நடந்துகிட்டே இருக்கும்போதே சாரு யார்றா அங்க கிழங்கு வேவிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு தொரத்துறாப்புல. கிழிஞ்சுது எல்லாரும் ஓடுங்கடா, ஓடுங்கடா அப்படின்னு கண்டிப்பா ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ, இந்த மாரி தான் சில பேர்த்தோட வாழ்க்கை பிரச்சனையாவும் இருக்கும். ஆனா, சில பேர்த்தோட வாழ்க்கை அந்த பிரச்சனையிலேயே அழகா இருக்கும். ஸோ, என் வாழ்க்கை அந்த மாரி பிரச்சனையில ஆரம்பிச்சது. ஆனா, இதுக்கு மேலயும் அழகா போகும்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நெறைய பேர்த்துக்கு முதல்லயே வந்துரும். சில பேர்த்துக்கு டீனேஜ்ல வந்துகிட்டு இருக்கும். ஸோ, 16 வயசுக்கு மேல வராத காதல், அது வந்தா என்ன வரலினா என்ன? கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே வரும். ஸோ, அப்பேற்பட்டது உங்களையும் அடையணும்னு நானும் நம்புறேன். ஸோ, இத நான் இன்னும் எதிர்பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு ஜாய் அவளோட டைரி எழுதிட்டு இருக்கிறா. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.